லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவ்வளவுதானே? அவ்வளவுதான்டா. முடிச்சுட்டு வந்துறியா? கரெக்டா பண்ணிடுறா. தலைவரே வணக்கம். தம்பி யார் நீ? நான் உங்க தொண்டன்ல ஒருத்தன். உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தலைவரே. மன்னிப்புலாம் வேணாம் தம்பி. நீ மறக்காம எனக்கு சட்டி சின்னத்துல ஒரு ஓட்ட போட்டுரு. என்ன தலைவரே இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு தான் ஓட்டே. நம்பலாமா? போட்டுருவீங்களா? ஆமா, எங்க ஏரியா ஜனங்க பூரா உங்க 50 ரூபா டோக்கனோட உங்களை பார்க்க ஓடி வராங்க தெரியுமா? ஏ தம்பி, என்ன பார்க்க ஏன் ஓடி வராங்க 50 ரூபா டோக்கனோட? விளையாடாதீங்க தலைவரே. நீங்க தான் 50 ரூபா டோக்கன் கொடுத்து 50 ரூபா டோக்கனுக்கு ஒரு பவுன் தங்க தரேன்னு சொன்னீங்கல்ல, அத மறந்துட்டீங்களா? ஜனங்க பூரா உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர்ரா. ஏய் என்னப்பா சொல்ற? ஒரு பவுன் தங்கமா? நான் எப்பப்பா சொன்னேன்? என்னமோ. ஹலோ, ஆமா, நம்ம தங்க தலைவரு தங்கத்தோட வெயிட் பண்றாரு. சீக்கிரம் ஓடி வாங்க. ஓட்டுக்கு ஒரு பவுன் தங்கம் கொடுக்கறதுக்கு நான் என்ன கேஜிஎஃப் ஓனராடா? தலைவரு, முதல்ல இப்போ எனக்கு ஒரு பவுன் தங்கத்தை கொடுங்க. இது தங்கமா? அந்த பயம் இருக்கட்டும். இனிமே நீ எங்கேயும் ஓட்டு கேட்க முடியாது. அதுக்கு நாங்களும் விடவே மாட்டோம். இது சத்யா ஏரியாடா. அடுத்த நிகழ்ச்சி மஜிலிக்குப்பம் சத்யா உங்களிடம் பேச இருக்கிறார். இது 99.2 சென்னை FM. நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அவள் பேபி. அண்ணி, அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அண்ணன் தான் ஜெயிக்க போறாரு. 3 குப்பமும் ஒண்ணு சேர்ந்து மாரியம்மன் கோவில் திருவிழாவை கோலாகலமா கொண்டாட போறோம். எதுவுமே நடக்காதடி. சத்யாக்கா, சத்யாக்கா, நீ பேசுனத FM ரேடியோல போட போறாங்களாம். அப்படியா? சௌமியா, போய் ரேடியோ ஏத்தணும். இது 99.2 சென்னை FM. பேசிக் கொண்டிருப்பது உங்கள் பவித்ரா. இன்றைய சிறப்பு விருந்தினர் பகுதியில் நம்மோட உரையாட இருப்பவர் மஜிலிக்குப்பம் SI சத்யா மற்றும் அவரது கணவரும் மஜிலிக்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளருமான பிரபு அவர்கள். சத்யா மேடம் பேசுங்க. வணக்கம். நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் சத்யா மேடம் வணக்கம் சொல்றாங்க. வணக்கம், நான் மஜிலிக்குப்பம் சத்யா பேசுறேன். சரசு, கந்தசாமி ஐயா இங்க வாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. இல்ல, நம்ம கலா பெரிய மனுஷியானதுக்கு தடபுடல சடங்கு சம்பிரதாயம் பண்ணிச்சுல, அது என்ன சத்யா அந்த பொண்ணு ரேடியோபட்டியில பேசுது. எல்லாம் கேளுங்க. மஜிலிக்குப்பம் சத்யானா உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இப்போ சத்யாவா வரல. ஒரு சாதாரண குப்பத்து பொண்ணாதான் வந்திருக்கேன். பாட்டி பாட்டி, ரேடியோல பேசுறது யாருன்னு தெரியுதா? தெரியலையே. நீ வீட்ல இல்லாத போது எனக்கு வந்து சடங்கு செஞ்சுட்டு போனாங்கல்ல சத்யாக்கா, அவங்கதான். மிஸ்டர் கஜேந்திரன், அன்னைக்கு லைவ் ஷோல சத்யா மேடம் பேசுறத யாரும் கேட்க கூடாதுன்னு பவர் கட் பண்ணீங்கல்ல. இன்னைக்கு ரிப்பீட்ல அந்த ஸ்பீச்ச எல்லா ஏரியாலயும் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஸ்பீச்சை கேட்குற அத்தனை பேரும் சத்யா மேடம் ஹஸ்பண்டுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. பேசுங்க சத்யா, நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி. சம்பந்தம் இல்லாம தேர்தல் அரசியல்னு ஏன் இதுல ஆர்வம்? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மக்களுக்காக தான். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு.
ஸ்டேஷனுக்கு வர பாதி கிரைம் கேஸுக்கு பின்னாடி சாலை வசதி, குடிநீர் தட்டுப்பாடு, தெருவிளக்கு, சாக்கடை பிரச்சனை, மின்சார தட்டுப்பாடு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சத்தியமா நம்ப முடியல. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒவ்வொரு சமூக குற்றங்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் ஏதோ ஒரு புறக்காரணம் இருக்கதான் செய்யுது. உதாரணத்துக்கு அடிதடி, வெட்டுக்குத்துன்னு ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அதை என்னன்னு விசாரிச்சோம்னா ரோட்ல பள்ளம் விழுந்து ரொம்ப நாளா சரி செய்யாம இருந்திருக்கும். ஒருத்தர் அதுல விழாம இருக்க பைக்கை திருப்ப எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் மேல இடிச்சு அது சண்டையாகி வெட்டுக்குத்து வரைக்கும் போயிருக்கு. எஸ், இது எனக்கும் நடந்திருக்கு. இது நடக்காம இருந்தாதான் ஆச்சரியம். ஒரு பள்ளிக்கூட மாணவி ஸ்கூலை விட்டு நடந்து வரப்போ அருந்து கிடந்த கரண்ட் கம்பியில காலை வச்சு இறந்துருச்சு. தான் ஒரே புள்ளைய இழந்துட்டோங்கிற ஆத்திரத்துல அருவாலை எடுத்து மின்சார வாரிய ஊழியரை வெட்டிட்டு ஸ்டேஷனுக்கு அழுதுட்டே ஒருத்தர் வந்தாரு. இது யாரோட தப்பு? இதுல அவரோட தப்பு எதுவுமே இல்ல. அவரை கொலை செய்ய தூண்டினது எது? கம்பி அருந்து கிடந்ததை ரிப்போர்ட் பண்ணியும் சரி செய்யாம விட்ட இபி ஆபீஸோட அலட்சியம் தானே இதுக்கு காரணமே. நிச்சயமா. வலி வந்த தான் கர்ப்பிணி பொண்டாட்டிய தூக்கிட்டு கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காரு. ஆனா டியூட்டில இருக்க வேண்டிய டாக்டர் அப்போ அங்க இல்ல. அவசரத்துக்கு நர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரசவம் பார்த்திருக்காங்க. அதுல அந்த கர்ப்பிணி பொண்ணு இறந்திருக்கு. இத கேள்விப்பட்ட அந்த ஏரியா மக்கள் ஹாஸ்பிட்டல அடிச்சு நொறுக்கி பெரிய கலவரமாவே மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் ஜெயிலுக்கு போனாங்களாம். அவங்கள சண்டை போட வச்சது எது? அத கண்டுக்காத மருத்துவமனையும் அந்த தொகுதியில இருந்த எம்எல்ஏவும் தானே. சத்யாக்கா வேற லெவல்ல பேசுறாங்கல்ல. ஆமா சத்யா, கொலை கொள்ளை அடிதடின்னு பேப்பர்ல வர நியூஸ பாக்குறப்போ ஏன் தான் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்கன்னு தோணும். ஆனா அதோட பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இவ்ளோ சமூக பிரச்சனை இருக்கும்னு நினைக்கவே இல்ல. கண்டிப்பா உண்மைதான். நமக்கான அடிப்படை உரிமை கிடைக்காதப்போ இல்ல உரிமை மறுக்கப்படுறப்போ நம்ம எல்லாருமே ஒரு கணம் மனதளவுல வன்முறையாளரா மாறிடுறோம். கரெக்டா? ஆமா, கண்டிப்பா. வாவ், சூப்பர்ல. இப்போ நீங்க ஜெயில் கைதியா இருக்கிறவங்களோட குற்ற பின்னணியை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா 3ல் 2 பகுதி பேர் ஏதோ ஒரு விதத்துல தங்களுக்கான அடிப்படை உரிமை பறிக்கப்படுறப்போ அதனால வர கோவத்துல செய்யற குற்றம் புரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. கொலைவாளினை எடடான்னு கவிஞர் பாரதிதாசனும் ரௌத்திரம் பழகுன்னு பாரதியாரும் சும்மா ஒன்னும் சொல்லல. அவங்களும் சமூகத்துல நடக்கிற அவலத்தெல்லாம் பார்த்துதான் பொங்கி எழுந்து சொல்லிருக்காங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். என்ன ஸ்பீச்ல? மக்களோட எல்லா கோவத்துக்கு பின்னாலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க ரோடு, சாக்கடை வசதி, மின்சாரம்னு எல்லாத்துக்கும் வரி கட்டுறாங்க. அதுக்கு பலன் கிடைக்காத போது கேள்வி கேட்கதானே செய்வாங்க. அதுல பாதிக்கப்படும் போது வன்முறையில இறங்குறாங்க. அப்போ நீங்க வெறும் காக்கி யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் அதிகாரி மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள சமூக அக்கறை உள்ள அரசியல்வாதியும் இருக்காங்கன்னு சொல்லுங்க. வர கேசுகளை நான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பாக்குறது இல்ல, அந்த பிரச்சனையோட வேர்களையும் தேடுவேன். சமீபத்துல கூட ஒரு கேஸ்ல பைப்ல தண்ணி குறைவா வரதுனால தண்ணி பிடிக்கிறதுக்காக 2 பொம்பளைங்க சண்டை போட்டு அது வீட்டு சண்டையாகி அதுக்கப்புறம் அது தெரு சண்டையா மாறி ஏரியா கலவரமாவே மாறிடுச்சு. உமா கேட்டியா? வேற லெவல். தெருவிளக்கு எரியாததுனால செயின் பறிப்பு நடந்துச்சு. அடிக்கடி கரண்ட் கட் ஆனதுனால கொலை கொள்ள அதிகமாயிடுச்சு. சாக்கடை அடிச்சு கழிவு நீர் தெரு முழுக்க வந்து மக்கள் போராட்டம் செஞ்சு வன்முறை வெடிச்சுது. ஆக சமூகம் நல்லா இருந்தா குற்றம் கம்மியாகும். மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைச்சா பிரச்சனையே வராது. இதெல்லாம் நான் போலீஸா இருந்து மட்டும் செய்ய முடியாது. அதான் என் கணவரை தேர்தல்ல நிக்க வைக்கிறேன். சூப்பர் மேடம், நல்லா பேசுறாங்கல்ல. நல்லவங்களெல்லாம் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காதே. அது மட்டும் இல்ல, மஜிலிக்குப்பம், நடுக்குப்பம் எல்லாம் ஒரு காலத்துல ஒன்னா ஒற்றுமையா இருந்துச்சு. ஆனா மாரியம்மன் கோயில் திருவிழால பிரச்சனையாகி 3 குப்பமும் பிரிஞ்சிருச்சு. இன்னும் ஒண்ணு சேரல. பல வருஷமா திருவிழாவும் நடக்கல. அத சரி பண்ண வேண்டிய எம்எல்ஏ அதை வச்சுதான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஜெயிக்கிறாரு. ஆனா அது இந்த தடவை நடக்கவே நடக்காது. இந்த எலெக்ஷன்ல என் கணவரை ஜெயிக்க வச்சு பழையபடி 3 குப்பத்தையும் நான் ஒண்ணு சேர்ப்பேன்.
மாரியம்மன் கோயில் திருவிழாவை நான் ஜேன்னு நடத்துவேன். இது நடக்கணும்னா உங்க எல்லாரோட ஒட்டுமொத்த ஆதரவும் எனக்கு வேணும். எங்களை மாதிரியே இந்த குப்பமும் மாறணும்னு நீங்க நினைச்சா இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வெளியே மெழுகுவத்தி ஏத்தி உயர்த்தி காமிங்க. ரோஹன் ஃபோன் பண்றாரு. சொல்லு ரோஹன். சத்யா பேசுனதை கேட்டிங்களா? யோ, பிரச்சாரம் தான் முடிஞ்சுல, அப்புறம் என்னையா சத்யா? எஃப்எம் ரேடியோல அன்னைக்கு அவ பேசுறத கேட்க விடாம கட் பண்ணோம்ல, அதை இப்போ ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை கேட்டு ஊரே அவ பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு. ரோஹன், நீ என்னையா சொல்ற? நீ இங்க பாருங்க, நடந்துகிட்டு இருக்க அதை சொல்றேன். கட் பண்ணுங்க, நேர்ல வர்றேன். அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா பிச்சை போடுங்க. இரியா ஏமா. சொல்லுங்க. அந்த கஜேந்திர கொடுத்த 50 ரூபாய் எடுத்துட்டு வா. இந்தாங்க. கொடு. அந்த கஜேந்திர கொடுத்த பிச்சை காசு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. இந்தாயா. நீங்க நல்லா இருக்கணும்யா. வரையா. நான் நினைச்சேன், நீங்க செஞ்சிட்டீங்கங்க. இந்த தடவை சத்யாவோட புருஷன் பிரபுக்கு தான் என் ஓட்டு. என் ஓட்டு மட்டும் யாருக்கு? பிரபு சாருக்கு தான். யாரா தூக்கி போடுது? ஏ மணி, புலி எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. மூணு குப்பத்து ஜனங்களுக்கும் கடைசியா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நம்ம 3 குப்பமும் ஒன்னா சேர்றதுக்கு இந்த தேர்தலே ஒரு காரணமா இருக்கணும். கேட்டீங்களா நேயர்களே? சத்யா அவங்க நம்மளுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அத நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா நிறைவேற்றுவோமா? அதுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தை மட்டும் முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க மத்தியில ஒட்டுமொத்த குப்பத்தையுமே முன்னேற்றணும்னு நினைக்கிற அவங்களோட நோக்கமும் ஆசையும் நிறைவேறணும்னு உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் சத்யா மேடம். சத்யா, நீ பேசுறதெல்லாம் கேட்டோம் சத்யா. நல்லா இருக்கு சத்யா. நம்ம அருவாசனா கேட்டு சத்யா. அண்ணி, சூப்பர் அண்ணி. மனசுல பட்டதை அப்படியே பேசிருக்கீங்க. இத கேட்டவங்க எல்லாரும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மக்களுக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு நல்லா தெரியும் ரோடி பேபி. இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்க வைக்க போறது என்ன இல்ல உன்ன. அதுக்கு சாட்சியா இன்னைக்கு எல்லாரும் வீட்டு முன்னாடியும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பாங்க பாரு. வணக்கம் தலைவர். போட்டேன். ஏங்க, நாமளும் மெழுகுவத்தி ஏத்தலாம். ஒண்ணு இல்ல, 2 மெழுகுவத்தி ஏத்துறோம்.
நாங்களும் தான் ஏத்த போறோம். முதல் மெழுகுவத்திய நான் தான் ஏத்துவேன். நாமளும் ஏத்திடலாம். டே ரவி, யாருக்கு இல்லைனாலும் இவர் ஒருத்தருக்காவது கண்டிப்பா நான் மெழுகுவத்தி ஏத்துறேன்டா. என்னங்க, வாங்க வாங்க. வரவன் என்ன சார் இது இப்படி கோஷம் போட்டு போயிட்டு இருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார். கைகான் குப்பத்து ஜனங்க அறிவாளுக்கு தான் இங்க ஓட்டு அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. மணி 10 ஆயிருச்சு. சரி வா போலாம். வா. எங்க ஓட்டெல்லாம் உனக்கு தான் சத்யா. கண்டிப்பா நீ ஜெயிப்ப சத்யா. சத்யா, நீ தான் ஜெயிப்ப சத்யா. கீழே போலாம். ஹலோ, எஸ் புலி தான் பேசுறேன். என்னது? அப்படியா? சரி, நான் உடனே பார்த்துடுறேன். சொன்னதே சொல்றேன். மஜலிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அறிவாள் சின்னத்தில் நிற்கும் வேட்பாளர் பிரபுவுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அவருடைய மனைவி சத்யா கேட்டுக்கொண்டதற்காக அந்த தொகுதி மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது ஆதரவை தெரிவித்த காட்சிகள் நாடு முழுவதும் இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது.